பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, இந்த இடத்தில் இந்த நேரத்தில் உங்களிடம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற இந்த ஏற்பாட்டில் எல்லா உதவிகளும் புரிகிற ஏக இறைவனாம் அல்லாஹ் தஆலாவுக்கே எல்லா புகழும் நன்றியும் உரித்தாக. இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்வதிலே சிரமங்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இந்த ஓய்வு நேரத்தை வேறு பணிகளுக்கு செலவிட வாய்ப்பு வசதிகள் இருந்தாலும் இங்கே இந்த உரையை கேட்பதற்காக சிரமங்களை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற அருமை சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் இறைவன் இம்மை நலன்களையும் மறுமை நலன்களையும் வாரி வழங்க வேண்டுமாய் பிரார்த்தித்தவனாய் இந்த தலைப்பின் கீழே சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒரு மணி நேரம் நான் சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்றும் சொல்லி முடித்த பிறகு நீங்கள் எழுப்புகிற வினாக்களுக்கு கேள்விகளுக்கு ஒரு மனம் திறந்த முறையிலே விவாதமாக சண்டையாக எல்லாம் இல்லாமல் நல்ல விதமான கேள்விகள் பதில்கள் என்று ஒரு கலந்துரையாடலை வைத்துக் கொள்ளலாம் என்பதாக எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அதை நாம் செய்யலாம். உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், இப்பொழுது நான் சொல்லுகிற எந்த செய்தியையும் சும்மா கேளுங்க. நான் இஸ்லாமியர் அல்லாத சகோதரர்களுக்கு சொல்கிறேன், சும்மா கேளுங்க, அவ்வளவுதான். உடனே அதை ஏற்றுக்கணும், உங்களையெல்லாம் பிடிச்சா அப்படியே இவங்ககிட்ட கொடுத்து விடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடலாம் நான் வரலை. எனக்கு அது நோக்கம் இல்லை. ஏன்னா என்னை யாரும் கூப்பிடல. நானா 10 வருஷத்துக்கு முன்னாலே என்னென்னமோ பண்ணி பார்த்து கடைசியாக தேடி கண்டுபிடிச்சி காசு கொடுத்து திருக்குறானை தமிழ் மொழிபெயர்ப்பை வாங்கி இதை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கிறது, இதையும் படித்து இவங்களை ஒரு வழி பண்ணிடலாம், எல்லா மதத்தையும் விமர்சிச்சோமே, இதை மட்டும் ஏன் விட்டு வைக்கிறதுன்னு அதை படிக்க ஆரம்பிச்சது தான். அதில் ஏதோ சில செய்திகள் எனக்கு நான் அதை படித்து விட்டு விமர்சனம் செய்கிற நோக்கத்தோடு தான் அதை படிக்க ஆரம்பித்தேன். அதற்கான விளக்கங்களையும் நான் தேடிய விவரங்களையும் பல இடங்களிலே பேசியிருக்கிறேன். அந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு விடை கிடைத்து விட்ட பின்னாலே இதுதான் சரியாக இருக்கும் என்று நான் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். அதற்கு எனக்கு 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 2010 மார்ச் 8ஆம் தேதி 2000 ஆரம்பித்தவன் 2010ஆம் வருடம்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அங்கே கூட என்னுடைய அருமை நண்பர் டாக்டர் ஒருத்தர் கேட்டார், உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்களா, உங்கள் மனைவி மக்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்களான்னு ஐயா கேட்டாங்க. இது ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு ஒன்றும் சடங்கு இடங்கு எதுவும் இல்லை. ஓர் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டால் அந்த ஒரு இறைவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை. இறைவன் ஒருவன், அவன்தான் அனைத்தையும் படைத்து காத்து ரட்சிக்கிறான். அவனுக்கு இணை வைத்து விடக்கூடாது. இணை வச்சுட்டா அவன் ஒருவனே என்பது அடிபட்டு போயிடும். அவனுக்கு எந்த வகையிலும் இணை துணை வைக்கக்கூடாது. அவனால் பெறப்பட்டவர்களோ அல்லது அவனை பெற்றவர்களோ என்று ஒருத்தரை வச்சுட்டா அவனுடைய உயர்வு
குறைந்து போயிடும். தமிழில் திருக்குறளில் கூட தனக்கு உவமை இல்லாதான் என்றுதான் இறைவன் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறான். தனக்கு உவமையே இல்லாதவன், அவன் இதை போல அவன், இவரை போல அவன் என்று சொன்னாலே அடிபட்டு போயிடும். அந்த இதுதான் ஏகத்துவம். எல்லாவற்றையும் விட தேவைகளே அற்றவனாக அவன் இருக்கணும். எனக்கு ஏதாவது பணம் வேணும், ஏதாவது பொருள் வேணும்னா ஒரு 20,000 ரூபாய் வேணுங்கன்னு இவரை கேட்குறேன், இப்ராஹிம் மதனி சாஹிபை. அவரு எனக்கே 50,000 தேவைப்படுது, என்ன கேட்டால் எப்படின்னாருன்னா நான் என்ன ஆகுறது? தேவைகள் அற்றவனாக இறைவன் இருக்கிறான். இதை என் மகனும் ஏற்றுக்கொண்டான், இன்னொரு மகனும் ஏற்றுக்கொண்டார், என் மனைவியும் ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு படியும் நாங்கள் தாண்டலை, நான் உள்பட. விளங்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் விரிவாக நம்ம அப்புறம் பேசலாம். திருக்குறானை முழுமையாக படித்து பார்த்த போது நான் என்ன உணர்ந்து கொண்டேன்? அதற்கு முன்னாலே நான் இந்து குடும்பத்தில், சைவ குடும்பத்தில் பிறந்தவன். நிறைய இறை வழிபாடுகள் செய்து பழக்கப்பட்டவன், பழக்கப்படுத்தப்பட்டவன். சைவ சித்தாந்த சாத்திரங்களையும் தோத்திரங்களையும் சாதாரணமாக நீங்கள் உங்களில் பக்தி உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். அதில் தீவிரமான குடும்பத்தை சேர்ந்தவனாக நான் வளர்க்கப்பட்டேன். விநாயகர் வீட்டில் சிலை வச்சிருப்பாங்க, சின்ன சிலை. அதுக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அபிஷேகம் செய்து தேவாரம் திருவாசகங்களை ஓதி, இதெல்லாம் 5-6 வயதிலேயே எனக்கு பழக்கப்படுத்தப்பட்டது. 16 வயது வரை அது நீடித்தது. தேவார திருவாசகங்களில் எனக்கு இன்னைக்கும் பெரிய பயிற்சி உண்டு. திருவாசகம் எல்லாம் ரொம்ப உருகி உருகி பாடுவேன் சின்ன வயசுலேயே. ரொம்ப தீவிரமாக அதிலே எங்கள் குடும்பம் அப்படிப்பட்ட சைவ குடும்பம். அந்த தேவார திருவாசகங்களை ஓதி சைவ சித்தாந்தத்தை படித்து திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லப்படுகிற பெரிய புராணத்தில் வருகிற 63 நாயன்மார்களின் வரலாற்றையும் படித்து உண்மை என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பத்தில் வளர்ந்தேன். ஆனால் 16 வயதுக்கு பிறகு பச்சையப்பன் கல்லூரியில் போய் சேர்ந்து மாணவனாக சேர்ந்த பிறகு பெரியார் கல்லூரிக்கு வந்தார். அவர் என்ன சொன்னாருன்னு இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் சொன்னதெல்லாம் சரின்னு அப்போ எனக்கு தோணுச்சு. அதில் மிக முக்கியமானது, சிவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும், விநாயகன் எப்படி கடவுளாக இருக்க முடியும், முருகன் எப்படி கடவுளாக இருக்க முடியும், இவர் அப்படியே மற்ற கடவுளெல்லாம் சொல்லி சரஸ்வதி எப்படி கடவுளாக இருக்க முடியும், அது இதுன்னு அவருக்கு தெரிஞ்ச மாதிரியெல்லாம் சொன்னார். அது மொத்தமும் என் மனதில் பதியவும் இல்லை, நினைவில் இல்லை. அது அப்போ அவர் சொன்னதெல்லாம் சரி போல எனக்கு தோணுச்சு. அவ்வளோதான். தோன்றிய பிறகு மெல்ல 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 இது குறைஞ்சிக்கிட்டே வந்தது. வேடிக்கையை சொல்லணும் உங்களுக்கு கட்டாயமாக, அனுபவத்தை சொல்லும்போது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். இப்போவும் பிள்ளையார் பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். வீட்டுக்கு வந்து பெரியார் பேச்சை கேட்டு என் பேரையே பெரியார்தாசன்னு ரகசியமாக எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எழுதி வச்சுக்குவேன். யாருன்னா கேட்டாங்கன்னா என் பேர் பெரியார்தாசன் சொல்லிடுவேன். ஆனால் வீட்டில் வந்தால் இந்த பிள்ளையார் பூஜையை கரெக்டாக செய்வேன். இந்த 2 ஆட்டம் எனக்குள்ளே இருந்தது. இது அப்படியே நீங்கள் கவனத்தில் பதிய வச்சுக்கோங்க. இப்போ எப்படி அதை செய்தேன்னா, முதல்ல எல்லாம் பிள்ளையார் பூஜை செய்யும்போது உண்மையாகவே முழுமையாக இதை செய்வதன் மூலம் எனக்கு நன்மை, செய்தாக வேண்டியது என் கடமை, செய்தால்தான் எனக்கு நல்ல உணவு கிடைக்கும், உடை கிடைக்கும், இருக்க இடம் கிடைக்கும், படிப்பு நல்லா வரும், வேலைக்கு போக முடியும், வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும், வளர்ச்சி கிடைக்கும் என்றெல்லாம் உண்மையாக நம்பி செய்தேனே. அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் இப்போ அதை ஒரு சடங்காக செய்து கொண்டு இருந்தேன். இப்போ நம்ம ஊரில் எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து தானே வந்திருக்கிறீங்க. நம்ம ஊரில் சில பேர் எந்த அளவுக்கு இந்த பக்தியை குறைச்சிட்டாங்கன்னு பார்த்தா, கோயில் அங்கே இருக்கும்,
மோட்டர் பைக்கில் போகிறாங்க, செருப்பை கழட்டாமையே அப்படி காலில் தொட்டுக்கிட்ட மாதிரி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். இவங்க தாத்தா காலத்தில், அதாவது எங்க தாத்தா காலத்தில் கையும் தலைமிசை பொழியஞ்சலியன கண்ணீர் பொடிமழை ஓவாதேன்னு உருக்கமாக அந்த உருவ வழிபாடை செய்தவர்கள், கோயில்களை சுற்றி வந்தவர்கள். அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் இந்த கால ஓட்டத்தில் எப்படி ஆயிட்டாங்கன்னா, செருப்பையே கேட்ட மாட்டேங்கிறான், மோட்டர் பைக்கையும் ஆஃப் பண்றதில்ல, ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே இப்படியும் போயிட்டே இருக்கிறான். அவர் எடுத்துக்குவாருன்னு இந்த நிலை எனக்கு வந்ததுன்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். எனக்கு அந்த நம்பிக்கை போய்விட்டது. இது ஒரு சடங்கு மாதிரி ஆனாலும் செய்து கொண்டே இருந்தேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், அதற்கு பிறகு பெரியார்தாசன் என்று என் பெயரை வைத்துக் கொண்டு பெரியாருடைய கருத்துக்களை எல்லாம் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் அதை பிரச்சாரம் செய்யக்கூட எங்க அப்பாவுக்கு தெரியாம ரகசியமா மீட்டிங்லாம் பேசிட்டு வர்றது எல்லாம் செய்யும் போது கூட இந்த சடங்குகளை சரியாகவே செய்து கொண்டிருப்பேன். பட்டை அடிப்பேன், சந்தனம் போட்டு வைப்பேன், அதை தோண்டி குங்குமம் போட்டு வைப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனா மனசுக்குள்ள அந்த நம்பிக்கை போய்விட்டது. இது என்னை பற்றிய செய்தி. இப்போ அது ஏன் போச்சுன்னு இந்த வயதில் இப்பொழுது நான் நினைத்து பார்க்கிறேன். அந்த உருவம் மனிதரால் செய்யப்பட்டது என்று இல்லாமல் இந்த உருவத்திற்குள் இறைவன் இருக்கிறது என்ற நம்பிக்கை இருந்தபோது அது கடவுள்னு எனக்கு தோணுச்சு. முருகன், பிள்ளையாரு, மற்ற சிவன், தலைவாணி, லட்சுமி, எல்லாத்தையும் லட்சுமியை வழிபட்டால் நிறைய காசு கிடைக்கும் என்ற நம்பிக்கையெல்லாம் எனக்கு இருந்தது. ஆனால் இதெல்லாம் வரையப்பட்ட சித்திரங்களிலோ செய்யப்பட்ட சிற்பங்களிலோ இறைவன் இருப்பதாக நம்பிக்கொண்டிருந்த நான் பெரியாருடைய கருத்துக்களை படிக்க படிக்க, கேட்க கேட்க, அதை பற்றி அறிய அறிய மெல்ல மெல்ல இந்த நம்பிக்கை ஈடுபட்டு போய்விட்டது. இதுக்குள்ளெல்லாம் எப்படி கடவுள் இருக்கும்? ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் நடந்தது. பெரியார் ஒரு கூட்டத்தில் பேசினார். முருகன் ஒரு 50 கிலோ 60 கிலோவாவது இருக்க மாட்டாரா? இந்த மயில் எல்லாம் ஒரு 6 கிலோ இருக்கும். 6 கிலோ மயில் மேல 60 கிலோ முருகரை ஏற்றி உலகமெல்லாம் சுற்றி வந்தாருன்னு கதை சொல்றீங்களே, நம்ப முடியுமான்னு கேட்டாரு. எல்லாரையும் போல நானும் சிரித்தேன். அப்பவும் வீட்டில் முருக பூஜை செய்து கொண்டு தான் இருந்தேன். ஆனா மனசுக்குள்ளே இது விட்டு போய்விட்டது. இது இறைவனாக இருக்க முடியாது, மனிதராலே செய்யப்பட்டது, அந்த உயர்ந்த இறை தத்துவமாக இருக்க முடியாது. அப்போ நான் சில பேரை கேட்டேன். எங்க பெரியப்பா ஒருத்தரை கேட்டேன், இதுலலாம் கடவுள் இருக்க முடியுமா? நீ பெரியார் கூட்டமெல்லாம் போற, கெட்டு போயிட்டேன்னு எனக்கு தெரியும், இதுல கடவுள் இருக்க முடியுமான்னு பிள்ளையார் சிலையை காட்டி கேட்கிறியே, இதுக்குள்ள கடவுள் இருக்க முடியுதா முடியலையான்றது வேற. ஆனா இந்த பொம்மைக்குள்ள, அதாவது இந்த சிலைக்குள்ள மந்திரன் உச்சாடனம் செய்து கடவுளை ஏற்றி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ எனக்கு தலை சுத்தி போச்சு. உண்மையாத்தான் இருக்கும் போல இருக்குது. கொஞ்சம் அரையம் குறையமா ஒரு நம்பிக்கை இருக்கும் போல இருக்கு. மந்திரம் ஏற்றி வச்சிருக்காங்க. அன்னைக்கு சாயந்தரமே பெரியார் கூட்டத்துக்கு போறேன். அவர் கேட்கிறாரு, எல்லாருக்கும் சொல்ற மாதிரி என் மனசுல இருக்கிற இந்த பிரச்சனை அங்க அவருக்கு தெரிஞ்ச மாதிரியே சொல்றாரு பெரியாரு. கல்லுக்குள்ள இருக்கிற சிலைக்கு மந்திர உச்சாரணம் செய்து அதை கடவுளாக்க முடியும்னா, தாழ்த்தப்பட்டவர்கள்னு தொடப்படாதவர்கள், அவங்கள தொடவே கூடாது, தீண்டப்படாதவர்கள்னு ஊருக்கு வெளியே வச்சிருக்கிறீங்களே, அவனுக்கு கொஞ்சம் மந்திரத்தை விட்டு அவனை கொஞ்சம் மேல் ஜாதி மனுஷனா ஆக்குங்களேண்டா அப்படின்னு பெரியார் பேசினார். இதுக்கு அது சரிதான் அப்படிங்கிற மாதிரி. இது குழப்ப நிலையிலேயே நான் இருந்தேன் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு பக்கம் வந்துட முடியல என்னால. அதற்கு பிறகு மெது மெதுவா பெரியாரை இன்னும் பெரியாருடைய கொள்கைகளை அறிய அறிய இறைவன் என்பவன் மனிதனை படைத்தவனாக இருக்க வேண்டுமே தவிர மனிதனால் படைக்கப்பட்டவனாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் எனக்குள்ளே வளர்ந்தது. இதற்கு ஆதாரங்கள் நான் படித்த சைவ சாஸ்திரங்கள்ல அதில் இதில் கூட ஒரு இடத்துல இருப்பதையும், திருக்குறளிலேயே கூட தனக்கு ஓமை இல்லாதவன், அவனை யாரும் செய்ய முடியாது என்றெல்லாம் இருப்பதையும், அறவாடி அந்தணன் தாழ் சேர்ந்தார் செல்வால் பிறவாழி நீந்தல் அரிது என்பதும், மலர்மிசை ஏகினான் மனத்திலே ஏகி நடக்கிறவன் மலர்மிசை ஏகினான்
அவன் இவன் என்று ஒருவன் என்று ஒருவனை பற்றியே பேசுகிறதே திருக்குறள் என்ற எண்ணங்கள் எல்லாம் எனக்கு வந்து போய்கொண்டிருந்த காலம் அது. பிறகு ஒரு முடிவுக்கு நான் வந்துவிட்டேன். படைக்கப்பட்டவன் தான் மனிதனே தவிர இவன் இறைவனை படைக்கும் தகுதி அற்றவன். இந்த அளவிற்கு எனக்கு அறிவு வந்தது. அதற்கு பிறகு பெரியார் இயக்கத்தில் நாத்திகனாக பிரச்சாரம் செய்து, உங்களில் சில பேராவது கேள்விப்பட்டிருப்பீர்கள், கலைஞர் கூட ஒரு முறை சொன்னார், பெரியார்தாசன் போய் பிரச்சாரம் செய்யாத ஊர் ஒன்று, கிராமம் ஒன்று தமிழகத்திலே கிடையாது. 45 ஆண்டுகள் பெரியாருடைய கொள்கைகளை மிக வலிமையாக பிரச்சாரம் செய்திருக்கிறேன். எங்கேயாவது நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வந்திருந்தாலும் ஒரு 25 கிலோமீட்டர்ல ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு முறையாவது நான் பிரச்சாரம் செய்திருப்பேன். எனக்கு அந்த ஊர் தெரிஞ்சிருக்கும். அப்படி நான் பேசும் பொழுது பல பேர் ஏற்கனவே பக்தராக இருக்கிறவங்க அல்லது கடவுளை பற்றி, அதாவது இந்த உருவ வழிபாடு செய்து கொண்டிருக்கிறவர்கள், கோயிலுக்கு போறவங்க, ஐயப்பாவுக்கு போறவங்க, இவங்க எல்லாரும் கூட மெதுவாக என்னை போலவே ஒரு குழப்ப நிலைக்கு வந்து பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களாகவே ஆயிருக்கிறார்கள். நிறைய பேர், ஒரு ஆயிரக்கணக்கான பேரை நான் அப்படி ஆக்கி இருக்கிறேன். தமிழ்நாட்டில் அதில் ஒரு பெரிய பிரபலமானவன் நான் என்பதை உங்களில் சிலரேனும் அறிந்திருப்பீர்கள். ஆனால் எனக்குள்ள என்ன குழப்பம் இருந்ததுன்னா, நான் எல்லாரையும் நாஸ்திகனா மாத்திட்டேன்னா எனக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த உருவங்களில் எல்லாம் கடவுள் இறைவன் இல்லை, இருக்க முடியாது. ஆனா கிறிஸ்தவர்களுடைய வேத புத்தகத்துல அதை ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டா கடவுளை பத்தி ஏதாவது விவரம் தெரியுதான்னு பார்ப்போம்னு பார்த்தா அங்கேயும் ஈசா நபி அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்படுகிற அவர் ஒரு தூதராக இறைவனாலே அனுப்பப்பட்டவர் என்று இஸ்லாமியர்கள் கருதுகிற இயேசுநாதர் அவர்கள் அவரே பலமுறை வேறொரு இறைவன் என்று சொல்லுகிறார், ஆண்டவன் என்று சொல்லுகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லுகிறார் என்று பைபிள்லேயே எழுதி வச்சுட்டு நடைமுறையிலே நடப்புல அவரையே கடவுளா வழிபட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறேன். எங்க நண்பர்களும் உறவினர்களும் அல்லது சுற்றத்தார்களும் பக்கத்தில் இருக்கிறவர்களும் இயேசுதான் கடவுள்னு வாங்க. ஆனா இயேசுவை கேட்டாக்கா அவரு பைபிள்ல ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் ஆண்டவனே என்னை ஏன் கைவிட்டேன் ஆண்டவனை பற்றி பேசுவதாக வருகிறது. இந்த முரண்பாடு என்னால் ஒப்புக்கொள்ள முடியல. அதனால பைபிள் முழுக்க படித்து விட்டு ஒருத்தர் சொன்னார் எனக்கு, இந்த புதிய ஏற்பாடு படித்தா உனக்கு இப்படித்தான் குழப்பமா இருக்கும், பழைய ஏற்பாடு படினார். சரின்னு பழைய ஏற்பாட்டை ரொம்ப பொறுப்பாக வாங்கி வச்சுக்கிட்டு படித்தேன். அதுக்குள்ளே நான் மனோதத்துவத்துறை படிப்பெல்லாம் முடித்து வெளிநாட்டில் எல்லாம் படிச்சுட்டு வந்ததுனால ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் வாங்கி பேராசிரியர் ஆகிட்டேன். இந்த தேடல் மட்டும் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. இது முக்கிய செய்தி அதுதான். இந்த தேடல், ஒருவேளை அதிலே நான் என் மனம் திருப்தி உற்று இருக்குமானால், கொஞ்சம் கவனியுங்கள் அருமை சகோதரர்களே, நான் பைபிளை தேடி போனேனே, கிறிஸ்தவத்தை அறிந்து கொள்ள ஆர்வமுற்றேனே, அதிலே எனக்கு ஒரு நிறைவு கிடைத்திருக்குமானால் நான் இன்றைக்கு மிகப்பெரிய கிறிஸ்தவ பிரச்சாரகனாக மாறி இருப்பேன். அவ்வளவு ஆர்வத்தோடு அதை படித்து பார்த்தேன். சுவிசேஷம் 4 சுவிசேஷங்களையும், மார்க்கு, மத்தேயு, ஜான், யோவான் எல்லாவற்றையும், பால் எல்லாவற்றையும் அப்படி ஆழ்ந்து படித்து குறிப்பெல்லாம் எடுப்பேன். அப்படி படிப்பேன். படித்து பார்த்து விட்டுத்தான் இது தூதராக வந்த ஒரு மனிதரை, இறைவனால் அனுப்பப்பட்டவரை, அவரையே இறைவன் சொல்றாங்களே, ஆனா அவரை கேட்டாக்கா நான் மனுஷகுமாரன்னு சொல்றாரே, இந்த முரண்பாடு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் நடைமுறையில் பெரிய பெரிய சர்ச்செல்லாம் கட்டி இயேசுவையும் வணங்குகிறார்கள். அப்படியே அழுது தொழுது வணங்குறாங்கன்றதெல்லாம் பார்த்து அவர் இப்படி சொல்லலையே, அவர் தன்னை கடவுள்னே சொல்லலையே, இது யாரோ சொல்லி இந்த மாதிரி ஆகிட்டாங்களேன்னு அந்த மதத்தில் எனக்கு பிடிமானம் போன பிறகு ஓல்டு டெஸ்டமெண்ட் என்று சொல்லப்படுகிற பழைய ஏற்பாடு அந்த திருமுறையை படித்து பார்த்தேன். மன்னிக்க வேண்டும் இதை நான் சொல்லுவதற்கு, நான் படித்து புரிந்து கொண்ட வகையில திருமறையிலே உள்ள, அதாவது பழைய திருமறையிலே உள்ள எல்லாம் மிகுந்த ஆபாசமாகவும்
ரொம்ப காட்டுமிராண்டித்தனமான விஷயங்களாகவும் வாழ்க்கையில பின்பற்ற முடியாத விஷயங்களும் அதிகமாக இருப்பதை நான் அறிந்து அதிர்ச்சி அடைந்து போனேன். பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. இதில் ஒரே ஒரு குறைபாடு, இறைவனின் தூதராக மனிதராக பிறந்தவரையே இறைவனாக்கி விட்டார்களே என்கிற சங்கடம் தான் இருந்ததே தவிர, அந்த விஷயத்துல பழைய ஏற்பாடு ரொம்ப காட்டுமிராண்டித்தனமான கருத்துக்களும், ஏன்னா பெரியார் சிந்தனைகள்லாம் எனக்கு இருப்பதனாலே ஒப்புக்கொள்ளவே முடியாத அளவிற்கு ரொம்ப என்ன சொல்வது, மேடையில எல்லாம் சொல்லவே முடியாது. வேணும்னா நீங்களே படிச்சு பாருங்க, ரகசியமா எடுத்துக்கிட்டு போய் பழைய ஏற்பாடு எங்க வேணாலும் கிடைக்கும். பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா லூத் என்று ஒரு பகுதி இருக்கும், அதை படிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வேதமான அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு போவீங்க. கிறிஸ்தவ நண்பர்களே கூட இதை பற்றி விவாதிக்கும் போது அதெல்லாம் ரொம்ப பழசுங்க, அதெல்லாம் விட்டுருங்கன்னு சமாதானம் தான் சொல்றாங்களே தவிர, இல்லைன்னா சில பேர் அதுக்கு நமக்கு புரியாத மாதிரி தத்துவம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படித்தான் சொல்றாங்களே தவிர, அதை ஒரு நடுநிலையோடு நான் படித்து பார்த்த போது அதிர்ந்து போய்விட்டேன். இது வேதமாக இருக்க முடியாது என்ற முடிவுக்கு நான் வந்து விட்டேன். இது கிறிஸ்தவ கதை இப்படி முடிஞ்சுதா? அதற்கு பிறகு பௌத்தத்தை படிச்சு பார்க்கலாம், அது ரொம்ப நல்ல ஒழுக்கமா இருக்குதுன்னு பெரியார் கூட சொல்லி இருக்கிறாரே என்று அதை படிக்க ஆரம்பிச்சு பாலி மொழியெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு இலங்கைக்கெல்லாம் போய் இந்த தேடல் இருந்து கொண்டே இருந்தது எனக்கு. அதுக்காக சொல்றேன். அப்புறம் அங்க போய் அந்த அவருடைய தத்துவங்கள் 52 நூல்கள், அவருடைய கருத்துக்கள் பதிய வைக்கப்பட்ட வேதங்களாக இருப்பது திரிபீடகங்கள் என்று சொல்லப்படுகிற 3 கூடைகளில் தொகுக்கப்பட்டவை. அதாவது வெகு நீளமாக இருப்பது தீகநிகாயா, ஒரு அளவாக இருப்பது மஜ்ஜிம நிக்காயா, ரொம்ப சின்னதாக இருக்கிறது குக்குட நிக்காயான்னு சொல்வார்கள். இந்த 3 வகையாக தம்மபதம் எல்லாம் இருக்கும். சின்னதாக திருக்குறள் மாதிரி 4 இது 2 வரி திருக்குறள், அது 4 வரியில இருக்கும். இதையெல்லாம் ஆழ்ந்து படித்து எந்த அளவுக்கு படித்தேன் என்றால், அந்த கருத்துக்கள் மொத்தமும் எனக்கு மனப்பாடமானது மட்டுமல்ல, நான் எழுதிய நூல் தமிழிலே, தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஒரு 20 அறிந்திருப்பீர்கள், புத்தரும் அவர் தத்துவமும் என்று நான் எழுதிய நூல் ரொம்ப பிரபலமாகி பல லட்சம் பிரதிகள் அது தாய்வான் அரசாங்கத்தில் வெளியிடப்பட்டு எல்லாருக்கும் இலவசமாக தரப்பட்டது. இவ்வளவு பெரிய புத்தகம், 1000 பக்கம். சமீபத்தில் ஒரு பெரிய வேடிக்கை நடந்தது ஓராண்டுக்கு முன்னாலே. அது சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. எங்கே? இலங்கையில். நான் இலங்கை சிங்களவர்கள் மேலே ஏகப்பட்ட கோபத்தில் இருக்கிறேன். பிரபாகரனை கொண்டுட்டாங்க, எல்டிடி எல்லாம் அழிச்சு விட்டாங்க, தமிழர்களை அழிச்சு விட்டாங்கன்னு கோபத்தில் இருக்கிறேன். இப்போ போய் என் புத்தகத்தை வெளியிட்டு அதுக்கு வெளியீட்டு விழா வச்சு நீ வான்னு கூப்பிட்டாங்க என்னை. நான் உடனே ஒரு கடிதம் எழுதினேன், நான் இப்போ இஸ்லாமிய நான் மாறிட்டேன், அந்த புத்தகத்தையே நீ முதல்ல வெளியிடாத அப்படின்னு சொன்னா, நீ இஸ்லாமிய நான் மாறினா எங்களுக்கு நாங்கள் வெளியிடுவோம்னு அடம் பிடிச்சி வெளியிட்டாங்க. அது இப்போ பரவிட்டு இருக்குது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த நூலை பொறுத்தவரை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எப்படி பௌத்தத்தை தழுவினாரோ அதே போல நானும் பௌத்தத்தை தழுவி அந்த துறையில ரொம்ப ஆழமா படிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தேன். மனித குலத்திற்கு தேவையான எல்லா ஒழுக்கங்களையும் தொகுத்து தந்த அற்புதமான மனிதர். அதுவும் எந்த ஆண்டு? 2600 ஆண்டுகளுக்கு முன்னால். 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் தோன்றிய புத்தர் அவ்வளவு சிறப்பாக, மகாவீரர் காலத்தை சேர்ந்தவர் அவர், சமண மகாவீரர் காலத்தை சேர்ந்தவர். அவ்வளவு அற்புதமாக ஒழுக்கத்தை அவரளவுக்கு உலகத்தில் யாராலும் போதிக்க முடியாது, அதுவும் அந்த காலத்துல என்கிற அளவிற்கு அதை படித்து வியந்து போய் அதை ஏற்றுக்கொண்டு, என் பாஸ்போர்ட் சும்மா இருந்த பாஸ்போர்ட்ல ஏற்கனவே பெரியார்தாசன் பேர் இருந்தது, அதோட விடாம சித்தார்த்தா பெரியார்தாசன் வேற சேர்த்துக்கிட்டேன். பாஸ்போர்ட்லயே மாத்திக்கிட்டேன், என் பெயரையே மாத்திக்கொண்டேன், சித்தார்த்தா பெரியார்தாசன். அங்கே என்ன சிக்கல் வந்தது என்றால், மறுபடியும் இதையெல்லாம் படிச்சு விட்டு சரி ஒழுக்கத்தை சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் சொல்லியிருக்காரு, ஒழுக்கமா நடக்கலைன்னா என்ன செய்வாரு, புத்தர் என்ன செய்வாருங்கிற கேள்வி எனக்கு இயல்பா வந்தது. ஏன்னா நாங்கள் வழிபடும் போது புத்தரை நோக்கி வழிபடுவோம், அப்படியே உழுந்து உழுந்து வழிபடுவோம், அவர் சொன்ன தத்துவத்தை எல்லாம் சொல்லுவோம். குறிப்பாக உயிர்வதை புரிவதை தவிர்த்திடும் அறத்தினை ஓந்தேற்கின்றேன் அப்படின்னு சொல்லுவோம்.
பணாதிபாதா வேரமணி சிகாபதம் சமாதியாமி. உயிர் வதை, அடுத்தவங்களை துன்புறுத்துறது, இதை செய்வதை தவிர்த்திடும் அறத்தினை உவந்தேற்கின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் அந்த மாங்க்குன்னு சொல்லுவாங்க, சாமியார்கள் வருவாங்க, அவங்களோட தான் நான் இருப்பேன் எப்பவும். அதில் ஒருத்தர் இதில் சொல்லுவார், அதாவது ஆங்கிலத்திலேயோ அல்லது எனக்கு புரிஞ்ச மாதிரி அவருக்கு தெரிஞ்ச தமிழ்லையோ சொல்லுவார், இன்னைக்கு அவங்கள ஒரு 2000 பேர் கொண்டாச்சு. சந்தோஷமா சொல்லுவார். எங்க எல்டிடிக்காரங்கள 2000 பேரை கொண்டாச்சுன்றது சந்தோஷமா சொல்லுவார். அது சொல்றதுக்கு முன்னாலதான் பணாதிபாதா வேரமணி சிக்காபதம் சமாதியாமின்னு சொன்னார். உயிர் வதை புரிவதை தவிர்த்திடும் அறத்தினை உவந்தேற்கின்றேன். ஒரு உயிரையும் வதை பண்ணக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தது பிழையான காமத்தில் ஈடுபடக்கூடாது. எல்லாரும் தாய்லாந்துக்கு கிளம்பிடுறது. பிழையான காமத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு புத்தர் போதித்ததை கேட்டு சொல்லிட்டு அப்படியே டூர் கிளம்பிடுறது தாய்லாந்துக்கு. ஏன் நல்லா இப்போ மேடையில் சொல்ல முடியாது, நீங்கள் தெரிஞ்சவங்க தெரிஞ்சுங்க, தெரியாதவங்களுக்கு வேணா சொல்லிக் கொடுங்க தெரிஞ்சவங்க. தாய்லாந்துக்கு ஏன் போவாங்கன்னுட்டு எல்லாம் கிளம்பிடுறது. அந்த தாய்லாந்து நாடே என்னவா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், பௌத்த நாடு தான். இதெல்லாம் என்னை ரொம்ப வருத்தி விட்டது. அதுவும் மதுக்குடி வெறியினை தவிர்த்திடும் அறத்தினை உவந்தேற்கின்றேன். சுறாமேரையும் அப்பஜம தட்டானா வேரமணி சிக்காபதம் சமாதியாமின்னு பிரேயர்ல சொல்லிட்டு 7 மணி ஆன உடனே மெண்டிஸ் வாங்கி வச்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. எங்களுக்குள்ள மெண்டிஸுங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அது ஒரு சாராய வகை, ரொம்ப கடுமையான சாராயம், அது வச்சிருப்பாங்க. ஆக இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு நான் தனியா உட்கார்ந்து யோசிக்கும் போது, போதித்தார் புத்தர், ஒழுக்கத்தை போதித்தார், ஆனால் அதை நிறைவேற்றவில்லை என்றால் அவரால் எங்களை எதுவும் பண்ண முடியாது. சரி, நிறைவேற்றினால் அதுக்காக அவர் எந்த பரிசும் தர முடியாது, அவர் இறந்து விட்டார். எனவே அவர் இறைவன் இல்லை. அதை அவரே சொல்லியிருக்கார். நான் சாதாரண சுத்தோதனருக்கும் தாய் மாயாவதிக்கும் பிறந்த சாதாரண மனிதன் என்று அவரே சொல்லியிருக்கார். அவர் இறைவன் இல்லை. இப்பொழுது என்னுடைய இறை தேடலில் இப்படி சுத்தி வளைச்சி வந்து ஒரு கேள்வி 2000 ஆண்டிலே வந்தது. உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும், பெரும்பாலானவர்களுக்கு. 2000 ஆண்டில் உலகம் அழியப் போகிறது என்று அறிவிக்கப்பட்டது. கம்ப்யூட்டர் எல்லாம் நின்றுட போது, ஹேங் அவுட் ஆயிடும், எந்த வேலையும் நடக்காது, இதுவரைக்கும் இருந்த டேட்டாலாம் காணாம போயிடும். அது காணாம போனா பரவாயில்ல, மனுஷனே தான் இருக்க போறது இல்லையே, உலகமே அழிய போகுது. தினத்தந்தி பேப்பர்லாம் ரொம்ப பிரமாதமா போட்டாங்க. எங்க கிராமத்து பக்கத்துல, ஆற்காட்டுக்கு பக்கத்துல திமிரிங்கிற கிராமத்துல உண்மையிலேயே ஒரு செய்தி நடந்தது. ஆடு மாடு எல்லாத்தையும் விற்று, வீட்டுல காணி நிலம் எல்லாத்தையும் வித்துட்டு, ஆட்டை மாட்டை அடிச்சு சாப்பிட்டு தண்ணி அடிச்சு எல்லாம் குடும்பமா அப்படியே படுத்துக்கிட்டு, செவ்வாய்க்கிழமை ராத்திரி உலகம் அழிய போகுது, டிசம்பர் 31. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கு இருக்க போறோம்னு அன்னைக்கு வரைக்கும் குடிக்காதவங்க கூட குடிச்சான் நம்ம ஊர்ல சாராயம். ஆரணியில, காந்தலூர்ல, எல்லா ஊர்லயும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். குடிச்சது மட்டும் இல்ல, சொத்து பூரா வித்து விட்டாங்க. வாங்கினவனுக்கு உலகம் அழியாதா? அதை விட பெரிய வேடிக்கை தினத்தந்தியில போட்டாங்க பாருங்க ஒரு செய்தி. செவ்வாய்க்கிழமை ராத்திரி நள்ளிரவுல 12 மணிக்கு உலகம் அழிஞ்சிரும். இதை புதன்கிழமை காலையில எங்க பத்திரிகையில் படத்துடன் செய்தி பார்க்க தவறாதீர்கள். இன்னைக்கு கூட எடுத்து பாருங்க, இருக்கா இல்லையா. 1999 டிசம்பர் 31. இப்ப கூட எடுத்து லைப்ரரியில பார்த்தா இந்த செய்தி அப்படியே தலைப்பு செய்தி, படத்துடன் செய்தி வருமா உலகம் அழிஞ்ச பிறகு. எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. உலகமே அழிஞ்சாலும் தினத்தந்தி பத்திரிகை அழியாதான். அவன் பத்திரிகையில போடுவானா, அதை பார்க்கறதுக்கு ஆளும் இருப்பாங்களாம். இதுக்கு பேர் தான் உலகம் அழியறதா? பயங்கர டுபாகூர் கம்பெனியா இருக்குதுன்னுட்டு நான் நொந்து போன போது எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்தது. இந்த இடம் வரைக்கும் கொஞ்சம் வேடிக்கையா ஒரு என்னுடைய சின்ன வரலாற்றை சொன்னேன். அதற்கு பிறகு நடந்ததை கொஞ்சம் கூர்மையாக கவனிங்கள். இது ஒரு மனிதனுடைய, சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய தாக்கம். அப்பொழுது எனக்கு ஒரு கேள்வி வந்தது.
ஏற்கனவே இந்து மதத்தில் இருக்கிற தெய்வங்கள் மனிதராலே படைக்கப்பட்டு கதைகளாக கற்பிக்கப்பட்டு வழிபடப்படுகின்றன. எனவே அவைகள் இறைவனாக இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்து நாத்திகனானவன் நாத்திகத்தை பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் தேடலோடு கிறிஸ்தவத்தை படித்து பார்த்து அங்கேயும் ஒரு மனிதரையே அவரே சொல்லுகிறார், கடவுள் இறைவன் வேறு ஒருவன் இருக்கிறான் என்று. ஆனால் அவரையே இறைவனாக்கி விட்டார்களே, அதுவும் ஒப்புக்கொள்ள முடியவில்லை என்று பௌத்தத்திற்கு போய் பார்த்தேன். போன இடத்துலலாம் ஒன்று மட்டும் சொல்லிடணும், இது தற்பெருமையா சொல்லலை, எந்த இடத்திலும் நான் ரொம்ப சின்சியராக இருந்திருக்கிறேன். நான் இருந்த இடத்தில் ரொம்ப சின்சியர். ஆங்கிலத்திலேயே இது சொல்லுவதற்கு காரணம், இந்த சின்சியருக்கு தமிழில் மொழிபெயர்க்க தெரியல எனக்கு. அவ்வளவு பொறுப்பா இருப்பேன், முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டு தேடல் இருந்தது எனக்கு. அதற்கு பிறகு பௌத்தத்தையும் விட்டு முடிச்சிட்டு 2000 ஆண்டு அழிய போகிறது உலகம் என்று சொன்ன போது எனக்கு ஒரு கேள்வி வந்தது. அருமை சகோதரர்களே, உலகத்தை எவன் படைச்சான், எவன் அழிப்பான், இதுக்கு நடுவில் இவங்க என்ன தெரிஞ்ச மாதிரி சொல்றாங்களே, உலகம் படைக்கப்பட்டதா இல்லையா, இது பரிணமித்து தானா வந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். விஞ்ஞான ரீதியாக சொல்றோம், மார்க்சிய ரீதியாக சொல்றோம், எல்லாம் படிச்சிருக்கிறோம். பெரியார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்ல அப்படித்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். உலகம் தானா வந்ததுன்னு சொன்னோம். தானாய் வந்தால் தானாய் அழியும் என்ற பயம் எனக்கு வந்துவிட்டது. இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் அருமை சகோதரர்கள் மனத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று தானாய் வந்திருந்தால் தானாய் அழிந்துவிடும். யாராவது அதை செய்தால், அதை உண்டாக்கினால் அதை அவர் தான் அழிக்க வேண்டும். ஆமாதானே? யாராவது செய்திருந்தால், அதுவும் உலகத்தை சின்ன பொருளை கூட நம்மளால அழிக்க முடியல. யோசிச்சு பாருங்க, ஊசியை அழித்து விட முடிகிறதா? பிளாஸ்டிக்கை அழித்து விட முடிகிறதா? ஒரு பொருளை இன்னொன்றாய் மாற்ற முடிகிறதே தவிர வாழ்க்கையில அரிசியை சோறாக்க முடிகிறது. சோறு மறுபடியும் குழம்பெல்லாம் வச்சு அதை பிரியாணியாக பண்ண முடியுது. பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சது வேற என்னமோ பண்ணப்படுகிறது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுதானா இது? ஆமா அதுதான் இது, ஆனா அது இல்லை இது. அவ்வளவு மனமா, அவ்வளவு அழகா, அவ்வளவு சுவையா, அப்படி கலராய் இருந்த பிரியாணி தான் மறுநாள் காலையில் பார்த்தா தூ சகிக்கல. அதுதானா இது? அதுதான் இது, ஆனா அது இல்லை இது. ஆம், உலகத்தில் மலர்கிற பூக்கள் கூட அழகின் பொக்கிஷங்களாக படைக்கப்படுகின்றன. ஆனால் உதிர்ந்து சருகாகிவிட்ட பிறகு அதை மிதித்து கொண்டு போகிறோம், அற்பமாகி விடுகின்றன. ஆனால் அழிந்து போவதில்லை. உலகத்திலேயே அருவருப்பான பூச்சி எது என்று ஒரு கேள்வியை உங்களுக்குள் எழுப்பிக் கொள்ளுங்கள். நிச்சயம் நமக்கு நினைவுக்கு வருவது கம்பளி பூச்சி தான். கம்பளி புழு ரொம்ப அருவருப்பானது, பார்க்கவே சகிக்காது. பிளடி நான்சென்ஸ். அது நம்ம மேல பட்டுருச்சுன்னா அதுக்கு ஒன்றும் ஆகாது, நமக்கு அவ்வளவுதான், பிடில் வாசிக்க வேண்டியதுதான். ஸ்டீல் கம்பி மாதிரி அது உடம்புல முடி இருக்கும். அது நம்ம மேல பட்டுருச்சுன்னா கதை கண்டல் தான். மூட்டை பூச்சின்னு ஒன்று இருந்தது, தெரியும் உங்களுக்கு. ரொம்ப மென்மையா சாஃப்டா இப்படி கச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார், ரத்தத்தை எடுத்துக்கணும். பொழுது விடிகிற வரைக்கும் உண்மைதானே? அவ்வளவு துன்பம். இப்ப கொசு கிட்ட நம்ம படுற அவஸ்தை இருக்குது பாருங்க, நம்ம மன்மோகன் சிங் கிட்ட படுறதை விட அதிகமா இருக்குது. ரொம்ப கொடுமை. அதாவது அவர் வேலையை மட்டும் ஏத்துறாரு, இது உசுரியே எடுக்குது. நம்ம ஊர்ல கொசு, இங்க எப்படியோ எனக்கு தெரியல. எதுவுமே அழிவதில்லை. உலகத்தில் அருவருப்பு மிக்க ஒன்றை சொல்லுங்கள் என்றால் கம்பளி பூச்சியைத்தான் சொல்லுவீர்கள். ஆனால் அந்த கம்பளிப்புழு கூட கூட்டு பருவத்தில் நம்ம முருங்கை மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது 21 நாள் அப்படியே உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம விஞ்ஞான ரீதியாக அதெல்லாம் கண்டுபிடிச்சு புத்தகத்துலலாம், லைஃப் மேகசின்ல, லைஃப் பத்திரிகையில பிரமாதமா அது உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியே காட்டுறான், போட்டிருக்கிறான்.
டிஸ்கவரி சேனல்லாம் காட்டுறாங்க. ஊசி முனை கேமரா வைத்து உள்ள என்ன நடக்குதுன்னு. அதனுடைய அந்த முடி உதிர்கிறது. அது முதல்ல பூச்சியே கிடையாது, புழு. அந்த புழுவின் உடல்ல இருக்கிற முடி உதிர்கிறது. எவ்வளவு வலிக்கும்! எனக்கு இந்த ஒரு விரல் விழுந்து விட்டால் எனக்கு எப்படி வலிக்கும் யோசிச்சு பாருங்க. இது விழுந்தா வலிக்கிறது ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒன்று புதுசா முளைச்சா எப்படி இருக்கும்? உசுறு போயிடும். அந்த புழுவின் உடலில் இருக்கிற முடி உதிர்கிறது. அதே புழுவின் உடலில் புதிய சிறகுகள் முளைக்கின்றன. இதை பொறுத்து கொண்டிருக்கிற அந்த அருவருப்பான கம்பளி பூச்சி 21 நாட்கள் கழித்து வெளியே வரும்போது பார்த்தவர்கள் பரவசப்பட்டு பாராட்டுகிற பட்டாம்பூச்சியாய் உருவாகி விடுகிறது. இந்த மாற்றம் தானாக வருகிறது என்று நம்மாலே நம்ப முடியுமா? இது எவனுடைய திட்டத்திலோ நடக்கிறது என்று என் மனம் ஏங்கியது. இந்த உலகம் அழியும் என்கிறார்களே, அழிப்பதற்கு யாராலும் முடியாது, ஆக்கியவன் நாடினால்தான் அது அழியும் என்ற அந்த அளவிற்கு எனக்கு எண்ணம் வந்தவுடனே, கவனியங்கள் அறிய சகோதரர்களே, எவன் அவன் என்கிற கேள்வி எனக்கு வந்தது. யார் அவன்? இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவன் யாராக இருக்க முடியும்? அவனுக்கு என்ன தன்மைகள் இருக்க வேண்டும்? அவன் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உடையவனாக இருப்பான்? அவனுடைய அளவு எதுவாக இருக்கும்? உருவம் எதுவாக இருக்கும்? உள்ளம் எதுவாக இருக்கும்? அறிவு எதுவாக இருக்கும்? ஆற்றல் எதுவாக இருக்கும்? அவன் அன்பு எதுவாக இருக்கும்? அவனுடைய முயற்சி எதுவாக இருக்கும்? அவன் திறன்கள் எதுவாக இருக்கும்? இப்படி விரிந்து 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 கேள்விகள் அந்த 1999 டிசம்பர் 31 என்னை குடைந்து தள்ளிவிட்ட போது ஏறத்தாழ நான் நடுங்கி போய்விட்டேன். அவனை அறிவதுதான் என்னுடைய வேலை என்பதாக என் மனதிற்குள் வந்தது. அவன் எப்படி இருக்க வேண்டும்? முதலிலே நான் சொன்னது போலே மனிதன் செய்து விற்பனைக்கு விற்கிற அந்த சின்ன பிள்ளையார் உருவத்திற்குள்ளோ, சிறைகளுக்குள்ளோ, புத்தர் போன்ற உருவத்திற்குள்ளோ, இயேசுநாதர் போன்ற சிலுவையில தொங்குகிற அல்லது மாதா கோயிலில் இருக்கிற மாதாவை போன்ற உருவத்திற்குள்ளோ இந்த பிரபஞ்சத்தை, சூரியனை, சந்திரனை, இன்னும் இருக்கிற நட்சத்திரங்களை, ஆறுகளை, மலைகளை, காடுகளை, வனங்களை, மனிதர்களை, உயிரினங்களை, எத்தனை உயிரினங்கள் இருக்குது. டிஸ்கவரி சேனல்ல பார்க்கிறவருக்கு தெரியும். நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு உயிரினங்கள் இருக்கிறது. இவ்வளவும் தானாய் தோன்றியது, தானாய் போகிறது என்றால் என் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை சகோதரர்களே, என் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. இதையெல்லாம் படைத்து காத்து ரட்சித்து பரிபாலிக்கிற ஒருவன் இருக்க வேண்டும். ஆனா அவன் ஏவன்னு சொல்றதுக்கு இந்த ஏற்கனவே தாடி கம்பெனி எல்லாம் இருக்குதே, இவங்க எந்த முயற்சியும் எடுத்துக்கல. என்ன இவங்க கணக்கிலேயே வச்சுக்கல. இவர் சொல்லல, எங்க ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டுல எந்த பாயை பார்த்தாலும் பிரியாணி வாங்கி தருவாரு, தோல்ல கை போடுவாரு. சூப்பருங்க. அந்த கருத்தம்மா படத்துல நீங்க என்னமா நடிச்சிருக்கிறீங்க, ஐயோ உங்களை பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும்னு பாராட்டுவாரு. அப்புறம் மனோதத்துவ சிகிச்சையில நீங்க அது பண்ணீங்க இது பண்ணீங்கன்னு பாராட்டுவாரு. பேச்சாளர் ரொம்ப பிரமாதமா பேசுங்கன்பாரு. இறைவனும் ஒருத்தன் இருக்கிறான், அதை பத்தி திருக்குறான் இருக்குதுன்னு யாருமே சொன்னது இல்லைங்க. வருத்தத்தோடும், ரொம்ப ரொம்ப வருத்தத்தோடும், இன்னும் அதிக வருத்தத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் என் மனத்திற்குள்ளே இது இவ்வளவு பெரிய நெருக்கடியை உண்டாக்கிவிட்டது அந்த ஆண்டிலே தான், 2000. அதுவரைக்கும் கடந்து வந்த பாதையிலே நான் அறிய வேண்டியவற்றை அறியவில்லையே என்கிற ஏக்கத்தோடு இறைவன் இருக்கிறானா இல்லையா என்கிற கேள்வி இமயத்தை விட பெரியதாய், பிரபஞ்சத்தை விட பெரியதாய், சூரியனை விட பெரியதாய், சந்திரனை விட பெரியதாய், எல்லாவற்றையும் விட பெரியதாய் எனக்குள் எழுந்த போது, யார் அவனை பற்றிய தகவல்கள் எனக்கு வேண்டுமே. சாதாரணமா யாரை பற்றிய தகவல் இப்ப நம்ம பத்திரிகையில எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். குமுதம், ஆனந்தவுடன், குமுதத்துல அரசு கேள்வி பதில்ல எழுதுவாங்க, சினேகாவுக்கு திருமணம் ஆனே, திருமணம் ஆன பிறகு அவர் நடிப்பாரா, இதுக்கு கேள்வி அனுப்புறான் ரொம்ப பொறுப்பா. அது சினேகா பிரச்சனை இவனுக்கு என்ன வந்தது. அவருடைய கணவர் அவருக்கு பொருத்தமானவராக இருக்கிறாரா, ரொம்ப ஆராய்ச்சி. அது அவங்கள கவலைப்படணும்.
இந்த மாதிரி அதுவும் முகவரியெல்லாம் வேற கேட்பாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த நடிகருடைய முகவரி எங்கே இருக்கிறது. ஒரு மனிதனை பற்றி அவர் நம்மள மாதிரி மனுஷர். இப்ப ரஜினிகாந்தை பத்தி உங்களுக்கு தெரியும், மிக உயர்ந்த நடிகர், கோடி 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 கோடியா சம்பாதிச்சிட்டாரு. நீங்க எல்லாம் ஓடி 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 அதுல 10,000 லட்சத்துல ஒரு பங்கு கூட இன்னும் சம்பாதிக்கல. இந்த வெயில்ல நீங்க மூட்டை சுமக்கிறீங்க அல்லது ஏதாவது ஒரு தொழில் செய்யறீங்கன்னா உங்க தொழிலாளி மாதிரி நடிச்சுட்டு அவர் பல லட்சம் வாங்கிக்குவாரு. தொழிலாளியா இங்க உங்களாலையும் வாங்க முடியல, என்னாலையும் வாங்க முடியல. உண்மைதானே? மூட்டை சுமக்கிறவனுக்கு இன்னும் கூட நம்ம பஜார்ல 3 ரூபா தான் தர்றாங்க. நம்ம ஊர்ல ஸ்டாண்டர்ட் ரேட்டு விலையே ஏறல. சென்னையில மூட்டை சுமக்கிறவனுக்கு 3 ரூபாயா, மூட்டை மாதிரி ஒன்னு சுமக்கிற மாதிரி நடிக்கிறான். அதுவும் உடம்புல 1/4 கிலோ கறி கூட இல்லை ஒருத்தனுக்கு. அவன் நடிக்கிறான்னுட்டு அவனுக்கு 15 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் சம்பளமா. கோடிக்கே மரியாதை இல்லாம போயிடுச்சு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 கோடி தான். ஒன்னு தெரு கோடி, ஒன்னு சச்சுலா போத்திக்கிற கோடி. அவன் கண்டுபிடிச்ச கோடி கோடியா வாங்குறான். என்ன கேட்டா ஒரு நடிக்கிறாரான். நான் கூட தான் நடிச்சேன். அந்த படத்துல எனக்கு பெரிய மரியாதை கூட கிடைச்சது. கருத்தம்மா படத்துல முதல் படத்திலேயே தேசிய விருது வேற தந்து என்னை அவமானப்படுத்தினாங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு மனோதத்துவ சிகிச்சை செய்யறது, 1000 பேருக்கு மேல உயிரை காப்பாத்தி இருக்கிறேன்னுட்டு அவன் விருது கொடுத்தான். இது நியாயம்? நல்லா பேசுறேன், பல கருத்துக்களை எழுதுறேன், நூல்கள்லாம் எழுதுறேன், இதுக்கு பாராட்டினா பரவாயில்ல. கருத்தம்மா படம் பார்த்து உங்களுக்கு தெரியும், அதுல ஏதாவது பண்ண நான் சும்மாவே இருந்தேங்க. கையை எப்படி வச்சுக்கோன்னாங்க வச்சுக்கினேன், பாருன்னாங்க பார்த்தேன், பேச்சாளன வாய் பேசாதேன்னாங்க பேசலை, நான் படிக்கலன்னு சொல்லிட்டான்னாங்க வேணும்னே. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் வாங்கி படிச்சுட்டு வந்தவனே 40 வருஷமா பேராசிரியராக இருந்து பல மாணவர்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தவனே முதல் வசனமே நான் ஒன்றும் படிக்கலைங்கன்னு சொல்றான். அதான் கருத்தம்மால வரும். ஒரு டிக்கெட்டு வாங்கி வச்சுக்கிட்டு இந்த டிக்கெட்டு செல்லுமான்னு கேட்பேன் நான். அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். பஸ்ஸில் எந்த டிக்கெட்டு செல்லுமான்னு சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா எனக்கு? நேற்று வாங்கின டிக்கெட்டு இன்னைக்கு செல்லுமா? அதுக்கு கண்டக்டர் சொல்லுவார் செல்லாதுன்னு. ஏன் செல்லாது? நேற்று இதே பஸ்ஸில் ஏறி அதே டிக்கெட்டு வாங்கின்னு வந்தேன், என் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு திரும்பி வரேன், ஏன் செல்லாது? ஒரு பையன் பக்கத்தில் இருக்க கதாநாயகனை கேட்பேன், பார்த்தா பச்சை பிள்ளை மாதிரி இருக்கிற, கண்ணாடி போட்டுனுக்கிற, நீ சொல்லுப்பா இது செல்லுமா செல்லாதான்னா அவர் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுவார், எஸ்டர்டேஸ் டிக்கெட் இஸ் நாட் வேலிட் டுடே. இந்த மாதிரி விழாவிரியா சொன்னதாங்க புரியும். எங்களை மாதிரி கிராமத்தாண்டுக்குன்னு வசனம் பேசுவேன். இந்த வேடிக்கைக்கு போய் லட்சக்கணக்கில் பணத்தையும் கொடுத்து பாராட்டையும் கொடுத்தாங்க. கவனிங்க, அந்த கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியா மாறுற மாதிரி வாழ்க்கை அப்படிப்பட்டது தானுங்க. அதே ரஜினிகாந்தோ இல்லை நம்ம இப்போ சூப்பர் ஸ்டாரா பிரதமர் கூப்பிட்டு விருந்து கொடுத்துக்கிறாரு தனுஷ், அந்த தம்பியோ என்னதான் நடிச்சாலும் அவர்களுடைய வாழ்க்கையில தனியா பார்த்தீங்கன்னா அவர்கள் யார்? அவருக்கு வேர்வை வராது, அவருக்கு ஆசனத்துல பிரியாது, எல்லாம் நடக்கும். உடம்புல வேர்வை வராது, நாத்தம் அடிக்காது. அவரு பெரிய ஆளா சொன்னதுக்காக நாத்தம் வராதா? எல்லாருக்கும் வரும். இதெல்லாம் சேர்ந்தவன் தான் மனுஷன். ஆனா உழைக்கிற மனுஷனை விட உழைப்ப நடிச்சு காட்டுறவனுக்கு மரியாதை அதிகமா இருக்குதே. அதே போலதாங்க இந்த பிரபஞ்சத்துல உண்மையான இறைவனை அறிந்து கொள்ள நான் முயற்சித்த போது அந்த மாதிரி கடவுள்களாலேயே நான் சிதறடிக்கப்பட்டேன், சிதைக்கப்பட்டேன். கடவுள் மாதிரி இருக்கிறதையே காட்டி காட்டியே நம்மள டுபாகோடு வேலை பண்ணிட்டாங்க. இறைவனை அறிய வேண்டும். அவன் இருக்கிறானா இல்லையா என்பதெல்லாம் கேள்வி. இருப்பான், நிச்சயம் இருக்கிறான். அவன் யார்? அதை மற்றவன் சொல்லக்கூடாது, அவனே சொல்லணுங்கிற என்னுடைய தேடலுடைய விளிம்புதான் அருமை சகோதரர்களே திருக்குரான் இடத்தில் கொண்டு வந்து என்னை நிறுத்தியது. தமிழ் மொழிபெயர்ப்பு 150 ரூபா கொடுத்து வாங்கினேன். வாங்கி படித்த போது அது மொத்தம் 114 அத்தியாயங்கள். பயப்பட வேண்டியதில்லை. ஒரு 10 குமுதம் அளவுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நம்ம குமுதம் படிக்கிறது இல்லையா,
இந்த ஆனந்தவன் படிக்கிறது இல்லையா, இன்னும் இருக்கிற நக்கீரன் படிக்கிறது இல்லையா, அதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு பெருசா உதவ போறது இல்லை, சும்மா பொழுதை போக்கும், அவ்வளவுதான். ஆனா அதை போல ஒரு 10-20 மடங்கு தான் இருக்கும் திருக்குரான். 6666 வசனங்கள், 114 அத்தியாயங்கள். குமுதம் கல்கண்டாலாம் நான் ஒரு நாள் 2 நாள்ல கூட இல்லை, 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல படிச்சு போட்டுருவேன். ஆனா இந்த திருக்குரானை நான் 2.5 ஆண்டுகள் படிக்க வேண்டியிருந்தது. கவனியுங்கள், 2.5 ஆண்டுகள் படித்தேன். மொழிபெயர்ப்பு தான். ஐயா போல மதனியை போல நான் அந்த மொழியிலே படிக்கவோ அல்லது அதை எடுத்து சொல்லவோ நம்ம இப்ராஹிம் காசிமி மாதிரி, சம்சுதீன் காசிமி மாதிரி அதை சொல்லவோ எனக்கு ஆற்றல் இல்லை. ஆனால் தமிழ் மொழிபெயர்ப்பு, மௌலானா மௌதூதினுடைய மொழிபெயர்ப்பை உள்வாங்கிக் கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக, என்னுடைய தேடலுக்கு முடிவு காண்பதற்காக இந்த பிரபஞ்சத்தை யாரோ படைத்திருக்க வேண்டும், இதை பரிபாலிக்க வேண்டும், அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும், அதை நான் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்கிற எண்ண ஓட்டத்திலே தான் திருக்குரானை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். படித்த போது அதிலே இருக்கிற 6666 வசனங்களும் எப்படி இறக்கப்பட்டன, யார் மூலம் இறக்கப்பட்டன, தேவைகளே அற்ற இறைவன், கவனியுங்கள், தேவைகளே அற்றவன் இறைவன், அவனுக்கு ஒரு தேவை இருந்தது, இந்த நற்செய்தியை உலக மக்களுக்கு நல்ல உபதேசத்தை இறக்கி வைத்து விட வேண்டும். அதற்கு முன்னால் பல நபிமார்களை, லட்சக்கணக்கிலே நபிமார்களை அனுப்பி இருப்பதாக அறிகிறோம். ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் நபிமார்களை அனுப்பி இருக்கிறேன் என்கிறான் இறைவன். ஆனால் அவர்கள் மூலமெல்லாம் பெறப்பட்ட நற்செய்திகளை மனித குலம் வீணாக்கிவிட்டு அலைக்கழிந்த போது, என்ன அலைக்கழிப்பு, நீதியை தவற விட்டு விட்டது மனித சமூகம், ஒழுக்கத்தை தவற விட்டு விட்டது மனித குலம், நீதியை தவற விட்டு விட்டது, ஒழுக்கத்தை தவற விட்டு விட்டது. திருக்குறள் படிச்சு கொடுக்கிற வாத்தியாரு, துஞ்சினார் செத்தாரின் வேறல்ல, நஞ்சுண்பவர் நனி கல்லுண்பவர், கல்லு குடிச்சிட்டு சாராயம் குடிச்சு மயங்கி விழுந்து கிடக்கிறவன் செத்தவனுக்கு சமம்னு சொல்றாரு திருவள்ளுவர்னு பாடம் நடத்துறவரு 7 மணிக்கெல்லாம் சாயந்தரம் டாஸ்மாக் கடையில் நின்று இருக்கிறார் வாத்தியார், சொல்லி கொடுக்குறாரு இதை. அப்ப கிட்ட போய் வாத்தியார பையன் பார்த்து, என்ன செத்த பணம் ஆயிட்டியா நீன்னா, மறுநாள் இவன் செத்துருவான், அந்த அளவுக்கு அடிச்சிருவாரு. தப்பு செய்கிறார். ஏன் அந்த போதனைகளை அது ஏற்று நடத்த முடியவில்லை. ஆனால் உண்மையான இறைவன் சொல்லி வைத்த செய்திகளை 23 ஆண்டுகள் இறக்கி வைத்திருக்கிறான். மனித குலத்தில் அந்த நாளிலே இருந்து உலகம் முடிவுற்று, உலகம் ஒரு முடிவுக்கு வந்து தீர்ப்பு நாள் என்று சொல்லப்படுகிற கியாமத் மறுமை நாள் வந்து விடுகிற அந்த நாள் வரை வாழ இருக்கிற மக்களுக்கு, உலக மக்கள் அனைவருக்கும், உங்களையும் என்னையும் சேர்த்து, இவங்களையும் சேர்த்து, இன்னும் நம் கண் முன்னாலே இல்லாத பல கோடி மக்களையும் சேர்த்து, ஆப்பிரிக்கர்களை, ஆஸ்திரேலியத்தில் வாழ்கிறவர்களை, சீனர்களை, மொழியால் வேறுபட்டவர்களை, மதத்தால் வேறுபட்டவர்களை, இதுவரைக்கும் வாழ்ந்தவர்களை, இனி வாழ இருப்பவர்களை, எல்லோருக்குமான நல்லுபதேசத்தை அன்றி வேறு இல்லை என்று முழங்குகிறான் இறைவன். அப்படி ஒன்று இருந்து விட்டால் அதை நாம் அறிந்தாக வேண்டாமா? அறிந்து விட்டால் அதை புரிந்து கொள்ள வேண்டாமா? புரிந்து கொண்டால் அதை உணர்ந்து கொள்ள வேண்டாமா? உணர்ந்து கொண்டால் அதை செயல்படுத்தியாக வேண்டாமா? என்றால் இறைவனின் கட்டளை அல்லவா. கொலாசியம் என்ற ஒரு கட்டடம் எங்க இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும், ரோம் நாட்டிலே இருக்கிறது. அந்த கட்டடம் எவ்வளவு பெரிது என்றால், உதாரணத்துக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன், நம்ம நாட்டில் இருக்கிற ஸ்டேடியம் எல்லாம் அதுக்கு அவுட் ஹவுஸ் அளவுக்கு கூட வைக்க முடியாது. நம்ம பெரிய ஸ்டேடியத்தை, மைல் கணக்கில் விரிவு பெற்ற மிகப்பெரிய கட்டடம் அது ரோம் நாட்டிலே இருக்கிறது. இப்பொழுது இடிபாடுகளாக அழிந்து போனதாக இருக்கிறது. ஆனால் அந்த கட்டடத்தில் என்ன நடந்தது? பல அடுக்குகள் கொண்ட வட்ட வடிவமான அந்த கட்டடத்திலே என்ன நடந்து கொண்டிருந்தது? மேல் தட்டிலே ராஜாக்கள்,
ராஜாவினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அரசரும் அரசர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும், படை வீரர்களும், தளபதிகளும், மந்திரிகளும், அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் உணவு குடிப்பதற்கு சாராயம், அதாவது ஒயின்னு சொல்லுவாங்களே, அதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாட்கணக்கில் குடித்து ஒரு காட்சியை ரசிப்பதற்கான மேடை. அது ஸ்டேடியம். கிரிக்கெட்டு பார்ப்பாங்களா, இல்லை வேற ஏதாவது வாள் சண்டை வில் சண்டை பார்த்தாங்களா, இல்லை கார் ரேஸ் விட்டு பார்த்தாங்களான்னா இல்லை. சிங்கங்களை அடைத்து வைத்து, அந்த கீழே இருக்கிற அறைகளில் சிங்கங்களை அடைத்து வைத்து மேலே இருந்து இவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சிங்கங்களை, பசித்த சிங்கங்களை ஒவ்வொன்றாய் அவிழ்த்து விட்டு அடிமை மனிதர்களை, இவர்களைப் போல பிறந்த மனிதர்களை, இறைவனால் உருவாக்கப்பட்ட மனிதர்களை கீழே எறிந்து இந்த சிங்கங்கள் அவர்களை பெய்த்து போட்டு தின்பதை பார்த்து ரசிக்கிற விளையாட்டு நடந்து கொண்டிருந்த கட்டடம் தான் கொலாசியம் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. எந்த ஆண்டிலே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வசனம் இறங்குகிறதே, 40 வயதில் நபித்துவம் பெறுகிறாரே, அது வரைக்கும் இது நடந்து கொண்டிருக்கிறது ரோம் நாட்டிலே. இது வரலாறு. இன்னொரு பக்கத்தில் இன்றைக்கு கூட மிக அதிகமான பொருளாதாரம் எந்த துறையில் இருக்கிறது? சிமெண்ட் துறையிலா, இரும்பு துறையிலா, இன்னும் இருக்கிற மற்ற மற்ற தொழில் துறைகளிலா, வியாபாரத்திலா? கவனியுங்கள், உலகத்தில் மிக அதிகமான பொருளாதாரம் புழங்குகிற பெரிய அளவில் பில்லியன் 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 ஆஃப் டாலர் புழங்குகிற இடமும் அதுதான் பொருளாதாரத்தை, விலைவாசியை, அதை இதை வருமானத்தை எல்லாத்தையும் ஒவ்வொரு நாட்டின் பண மதிப்பையும் நிர்ணயிக்கிற தன்மை உடையதாய் இருப்பது எது என்று நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். உலகெங்கும் இருக்கிற கேசனோவா என்று சொல்லப்படுகிற, உலகெங்கும் இருக்கிற கேசனோவா என்று சொல்லப்படுகிற சூதாடுகிற இடத்தில் புழங்குகிற பில்லியன் 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 ஆஃப் டாலர் தான் இன்றைக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்தை நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறது. ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்றாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்றாங்க, ஏறுதுங்கிறாங்க, இறங்குதுங்கிறாங்க. எல்லாவற்றையும் நிர்ணயிப்பது சூதாட்டம். ஏர்போர்ட் வழியா தான் வந்திருப்பீங்க, கப்பல்ல தான் நீங்க வந்திருக்க முடியாது இல்லையா? கப்பல் இல்லை இந்த நாட்டுக்கு. எந்த நாட்டு ஏர்போர்ட்டுக்கு போனாலும் அதிகமாக விற்பனையாகிற பொருள் அல்லது அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிற பொருள் எது என்று உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக மதுதான். உண்மையா இல்லையா? எல்லா நாட்டு விமான நிலையத்திலும் விதவிதமான மது. கேள்விப்பட்டால் உங்களில் சிலருக்கு ஆச்சரியமாக கூட இருக்கும். 23 லட்சம் ரூபாய் இந்திய பண மதிப்புக்கு ஒரு அரை லிட்டர் கோன்யாக் விற்பனையாகிறது. அந்த மாதிரி சரக்கெல்லாம் இருக்குது. 23 லட்சம் ரூபாய் இந்திய பொறுமதி. இப்போ உங்க பணத்துலன்னா 50,000 ரூபாய்க்கு மேல இருக்கும். 50 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய் இவங்க நாட்டு பணத்துல, நம்ம நாட்டு பணத்துல 23 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்தா நாளைக்கே நீங்க எக்ஸிட் அடிச்சுட்டு ஊருக்கு வந்து சேர்ந்துருவீங்க. எது? மது கொடுத்தா இல்ல, பணம் கொடுத்தா. அதை சம்பாதிக்கத்தானே இந்த பாடுபட்டு. இந்த வெயிலுக்கு பேர் வெயிலாது. நான் வேடிக்கையா சொல்றேன், யாரும் தப்பா நினைச்சுக்காருங்க. மனுஷன் இருப்பாங்க அந்த வெயில். நம்ம ஊர்ல அதிகபட்ச வெயில் எதுவோ அதுதான் இங்க குறைந்தபட்ச வெயில். நம்ம ஊர்லயாவது வேர்க்கும் விசிறுனா போயிடும். இங்க விசிறவும் முடியல, வேர்க்கவும் மாட்டேங்குது. அப்படியே எலும்பு வரைக்கும் போய் வெல்டிங் பண்ணும்போது ஒரு வெப்பம் வருமே, அந்த வெப்பம் வருது இங்க. இதுல தான் வேலை செய்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு? யோசிச்சு பாருங்க. ஆனா அங்கே சூதாட்டத்திலும் மதுவிலும் இன்னும் மற்ற மற்ற ஒழுக்கக்கேடான விபச்சாரத்திலும் உலகத்தின் பொருளாதாரம் வீணாகி கொண்டிருக்கிறது. ஒழுக்கம் சிதைந்து கொண்டிருக்கிறது, நீதி சிதைந்து கொண்டிருக்கிறது, வஞ்சகத்தன்மை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. முதல்ல ஒரு காலத்துல கடன் தந்தான்னா கெஞ்சி வாங்கிட்டு போவான், கொடுக்கிறவன் கொடுப்பான். நாணயமா கொடுக்கலன்னா நாண்டு விட்டு செத்துருவேன்னு சொல்லுவான். உண்டா இல்லையா? நம்ம ஊர் பழக்கம் தானே அது. நான் என்ன அவனுக்கா பிள்ளையா பிறந்தேன்?
அவன் காசு நான் வச்சுக்கிறதுக்கு. இப்ப அதெல்லாம் இல்லை, ரகசியமா கடன் வாங்குறான். பேரு ஏடிஎம்ல போய் கிரெடிட் கார்டை சொருங்கி வாங்கறதான் கடன் தான் அது. நேற்று தலையை சொரிஞ்சு வாங்கின கடன் எல்லாம் நாணயமா இருந்தது, மதிப்பா கொடுத்தான். அவனுக்கு நான் பிள்ளையா பிறந்தேன், கடனை திருப்பி கொடுக்கணும்னா. இப்போ கடன் வாங்கும் போதே நினைச்சுக்கினே தான் வாங்குறான், திருப்பி கொடுக்க கூடாது, முடியாது, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இந்த வஞ்சகத்தான் மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது கொஞ்சம் தள்ளுறான். லாங்குவேஜ் எதுவா இருந்தாலும் சரி, மொழி எதுவா இருந்தாலும் சரி, டைலாக் ஒண்ணுதான், மேட்ரு ஒண்ணுதான். கல்யாணம் ஆன புதுசுல ரொம்ப அழகா இருக்கு, இத சொல்லாத புருஷனே கிடையாது, இதை ஒத்துக்கிட்ட பொண்டாட்டி உலகத்திலே கிடையாது. அந்த அம்மா என்ன பண்ணுது, இல்லைங்க நீங்க தான் ரொம்ப அவசியமா இது இதோ இல்ல நீதான் அழுகுன்றேன், இல்லைங்க நீங்க தான் அழகு. இது பாருங்க முகப்பு இருக்குது எவ்வளவு அசிங்கமாகுது, அவளுக்கு அதுதான் அழகா இருக்குதுன்றேன். இப்படி எல்லாம் பேசணும். இதே ஆள் தான் 3 வருஷம் பொறுத்த அந்த மூதேவி எங்க போச்சு, அந்த சனியை எங்க போச்சு, அவ்வளோ அது மூஞ்சிலேயே முழுகிட்டு பிடிக்கல காயினுக்கு சொல்றானா இல்லையா. அதுக்கப்புறமா என்ன வாழ்க்கை இது. அதே மாதிரி உஸ்மான் ரோட்டுக்கு விட்டுட்டு போய் சென்னையில கல்யாணம் ஆன புதுசுல விட்டாக்கா பொண்டாட்டிய என்ன ஒன்னா வாங்கிக்கொன்றது இவரு. அந்த அம்மா எனக்கு எதுவுமே வேணாங்க, நீங்க இருந்தா போதுங்க. டைலாக் நம்பி கூட்டணும் வந்துட்டீங்கன்னா 3 வருஷம் பொறுத்து தாழ்ச்சிடுவா. அன்னைக்கு ஒரு பேச்சுக்கு வேணான்னு சொன்னேன். அவங்க பரம்பரையை பத்தி எனக்கு தெரியாது, சும்மா தானே கூட்டணும் வந்த, நீ எதுவுமே வாங்கி தர மாட்டேன், எது செய்தாலும் உங்க அண்ணன் வீட்டுக்கு தான் செய்வேன், எது செய்தாலும் உங்க தம்பி வீட்டுக்கு தான் செய்வேன், அங்க அழகு தங்கிச்சு இருக்கிற போது அவளுக்கே செய், அவளே கட்டிக்க வேண்டியதானே, என்னையா கட்டிக்கினேன். அப்படியெல்லாம் பேசுறாங்க. உண்டா இல்லையா. மனித உறவுகள் சிதைந்து போயிருக்கின்றன, மனித உறவுகள் சிதைந்து போயிருக்கின்றன. இதுக்கு பேரு உறவா? அப்பா கிட்ட சொல்றான் பிள்ளை, பார் நான் குடிப்பேன், குத்தியார் வச்சுப்பேன், ரொம்ப பேசினேன் அப்பா கிட்ட. இந்த மனித உறவுகள் சிதைந்திருப்பதை நீங்கள் அறிகிறீர்களா இல்லையா? இதையெல்லாம் செருப்படுத்தக்கூடிய ஆற்றல் நான் வணங்கிக் கொண்டிருந்த அந்த விநாயகர் சிலைக்கு இல்லை என்றும், மனிதனால் படைக்கப்பட்ட எந்த தெய்வத்திற்கும் இல்லை என்றும், அதன் தொடர்ச்சியாக பெரியாருடைய கருத்துக்களாலே இதை மாற்ற முடியவில்லை என்றும், பௌத்தத்திலே சொல்லப்பட்ட ஒழுக்கங்களை பேண வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் எந்த நன்மையும் இல்லை தீமையும் இல்லை என்றும், கிறிஸ்தவத்திலே மனிதனையே அதாவது நபியையே தெய்வமாக கொண்டாடுவதனாலே அதுவும் வேலைக்கு ஆகாது என்றும் புரிந்து கொண்ட பிறகு, அந்த இறைவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும், இறைவன் என்றால் அவன் உண்மையாய் இருக்க வேண்டும், அவனுக்கு இணை இருக்கக்கூடாது, துணை இருக்கக்கூடாது, அவனை பெற்றவர்கள் யாரும் இருக்கக்கூடாது, அவனால் பெறப்பட்டவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. இருந்தா அவன் நம்ம லிஸ்ட்ல சேர்ந்துருமா இல்ல. உதாரணத்துக்கு நம்ம வைஷ்ணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான் பரந்தாமன் அப்படின்னு பாராட்டுறோம். அந்த சங்கு சக்கரம்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் ரோட்ல வர்றாருன்னு வச்சுக்கோங்க, உண்மையாவே அது பரந்தாமன் வர்றான்னு எவனாவது நம்புவானா? பொங்கலை நான் வாங்கறதுக்கு எவனோ வேஷம் போட்டு வரான்னு தான் நினைப்பான் இல்லையா? ஏன்? மனிதர்களால் படைக்கப்பட்ட தெய்வங்களால் நம்ம பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்று நம் மனம் அறிந்திருக்கிறது. அப்ப இறைவனை மனிதன் படைக்க முடியாது. என்ன ஒருத்தர் ஒரு பேட்டியில கேட்டாரு, இப்ப இஸ்லாமியர் ஆயிட்டியே, முதல்ல எல்லாம் கடவுளை உண்டாக்கியவன் முட்டாள்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, இப்ப என்ன சொல்லுவேன்னு கேட்டாரு. கட்டாயம் சொல்றேன், கடவுளை உண்டாக்கியவன் முட்டாள், கடவுளை உண்டாக்கியவன் முட்டாள், கடவுளை உண்டாக்கியவன் முட்டாள்னு. முஸ்லீம் ஆகிட்ட பிறகு கூட இப்படித்தான் சொல்லுவியான்னு கேட்டாரு. ஆமா இப்பதான் சொல்றேன், கடவுளை உண்டாக்கியவன் முட்டாளுன்னு. அடப்பாவி, இன்னொரு பெரியார் கட்சியிலிருந்து மாறலையான்னு ரொம்ப கவலைப்பட்டு கேட்டு சொன்னாரு. என்ன இப்படி பேசுறீங்க, கோச்சுக்க மாட்டாங்கன்னாரு. யாரும் கோச்சுக்க மாட்டாங்க, கடவுளை உண்டாக்கியவனை தானே முட்டாளுன்னு. கடவுளை உண்டாக்கப்பட்டதுதான் கடவுள்னு நம்மனா முட்டாள்தனம் தானே அது. நம்ம உண்டாக்குறது தான் கடவுள். நம்ம கடவுளை உண்டாக்க முடியுமா?
கடவுளை ஒருத்தன் உண்டாக்குனாலும் அவன் முட்டாளா தான் இருக்கணும் அப்படி நினைச்சான்னா கடவுள் தான் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறான். அதானே உண்மையா இருக்க முடியும். இறைவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, சகல ஆற்றல்களையும் பெற்றவன் அவன். 23 ஆண்டுகளில் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அவன் இறக்கி வைத்த வசனங்கள் எதுவுமே அவருக்கும் அந்த மக்கா நகரத்துக்கும் அவரை சுற்றி வாழ்ந்தவர்களுக்கும் உரியதல்ல. இதுவரைக்கும் வாழ்ந்த மனித குலத்திற்கும் இனி வரப்போகிற மனித குலத்திற்கும் மறுமை தீர்ப்பு நாள் வரையிலே வாழப்போகிற மனித குலம் எதிர்நோக்க இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லுகிறான் இறைவன். அந்த தீர்வு எப்படி இருக்கிறது? நீதியாக இருக்கிறது, நிம்மதி தருவதாக இருக்கிறது, வெற்றி தருவதாக இருக்கிறது, ஒழுக்கம் சார்ந்ததாக இருக்கிறது, மறுமையை பற்றி எச்சரிக்கை செய்வதாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது என்றால் இறைவன் சொன்னதாயிற்றே. அதில் பொய்மை கலைப்பு இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு நூலாக திருக்குர்ஆன் இருந்ததனால்தான் உலக மக்களுக்கான நல் உபதேசமாக அன்றி வேறில்லை என்று அந்த திருக்குர்ஆனை அறிவிக்கிறது. இறைவனே சொல்லுகிறான். இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம், இந்த திருக்குர்ஆனை இறைவன் தான் சொன்னானா இல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரே எழுதி வச்சாரா? சந்தேகம் வரலாம். இல்லை, அவரால் எழுத முடியாது, சொல்ல முடியாது. காரணம், அந்த அரபி மொழியிலே அவருக்கு எழுதவே தெரியாது, ஓத தெரியாதே என்றுதான் முதல் வசனம் இறங்கும் போதே சொல்லுகிறார். ஆக இது முழுக்க இறைவனின் வசனம். மாதா கவுலுல் பஷர், நிச்சயம் இது மனிதனின் வார்த்தை இல்லை. அதை படித்து பார்த்து உணர்ந்தால்தான் இது புரியும். அருமை சகோதரர்களே, அதில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறதா நீங்க கேட்கலாம். மனிதனுக்கு வரக்கூடிய, மனித குடும்பங்களுக்குள்ளே வரக்கூடிய, தொழில் துறையிலே வரக்கூடிய, நிர்வாகத்துறையிலே வரக்கூடிய, இன்னும் வாழ்க்கையிலே மனசுல வரக்கூடிய, நமக்கு வர்ற பிரச்சனையே ரொம்ப பெரிய பிரச்சனை எங்க வரும்? முட்டிக்காலில் வந்தா தைலம் பூசிக்கலாம், முதுகு தண்டில் வந்தா பெருசா டாக்டர் கிட்ட போய் ஆபரேஷன் கூட பண்ணிக்கலாம், இதயத்துல வந்ததுன்னா டாக்டருங்க பார்த்துக்குவாங்க. மனசுல பிரச்சனை வந்தா எங்க போய் முட்டிக்கிறது? சில பேருக்கு தோணும் திடீர்னு, என்னமோ தெரியலீங்க, மனசே சரியில்லை. இந்த வாக்கியத்தை அப்படியே பாருங்க. டாக்டர் கிட்ட போகும்போது என்னமோ தெரியலைங்க, முட்டி வலிக்குதுங்கன்னு சொல்லுவோமா? நம்ம என்னான்னு தெரியுதுங்க, முட்டி வலிக்குதுங்க, என்னான்னு தெரியுதுங்க, முதுகு வலிக்குதுங்க, என்னான்னு தெரியுதுங்க, ஒண்ணுக்கு போக முடியலைங்க, என்னான்னு தெரியுதுங்க, பல்லெல்லாம் வலிக்குதுங்க, அதெல்லாம் தெரியுங்க. ஆனா மனசுல என்னமோ தெரியலைங்க, மனசு ஒரு மாதிரி இருக்குதுங்க. அதுக்குதாங்க நான் டாக்டர், மனோதத்துவ சிகிச்சையாளர். என்னன்னே உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, தலைவலி வந்தா நீங்க சொன்னாதான் டாக்டரால கண்டுபிடிக்க முடியும். என்னதான் பெரிய டாக்டரா இருந்தாலும் நீங்க சொல்லலைன்னா உங்களுக்கு தலைவலின்னு கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுக்கு மார்வலின்னு கண்டுபிடிக்க முடியுமா? சொன்ன பிறகு அது எங்க வலிக்குதுன்னு ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லுவாங்கிறது வேற விஷயம். நம்ம சொல்லாத வரைக்கும் அவரால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த மனசுல பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு மட்டும் தெரியாது, பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போகும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மனசுல குழப்பம் வந்துட்டா, மனசுல சிதைவு வந்துட்டா, மனசுல சிதறல் வந்துட்டா, அது வந்தவனுக்கு மட்டும் தெரியாது. நான் நல்லா தானே இருக்கிறேன்னுவான். பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அவரு நல்லா இல்லைன்னு. அவருடைய அணுகுமுறை மாறி போகும். உறவு முறையில சரியான பேணுதல் இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, நடத்தை கெட்டு போகும். இவ்வளவு சிக்கலும் வருகிறவனுக்கு மனித குலத்தில் எந்த பிரச்சனை இது சம்பந்தமாய் வந்தாலும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் உடைய வசனங்களை இறைவனே தலையிட்டு மனித குலத்திற்கு வழங்கி இருப்பதன் தொகுப்புத்தான் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது எப்படி? ஒன்றும் செய்ய வேண்டாம். திருக்குர்ஆனை படிச்சு பாருங்க. இறைவன் ஒருவனே என்பது உங்களுக்கு நிச்சயம் புரிந்து போய்விடும். எனக்கு புரியறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு, ஏன்னா நான் சண்டை போட்டு போட்டு படித்தேன். அதை முழுக்க படித்து முடித்த போது எனக்கு முடிவாக தெரிந்து விட்டது. இறைவன் ஒருவனே, அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, அவனை பெற்றவர்கள் யாரும் இல்லை, அவனால் பெறப்பட்டவர்களும் யாரும் இல்லை. அனைத்தையும் படைத்து காத்து ரட்சிக்கிறவன் அவனை. இது ஞானம் உள்ளவர்களுக்கான நல்லுபதேசமாய் இறங்கி இருக்கிறது என்கிறது திருக்குர்ஆன்.
ஞானம் உள்ளவர்களுக்கு, நல்லது செய்கிறவர்களுக்கான நல் வசனங்களாக வழிகாட்டுதலாக இருக்கிறது என்கிறது திருக்குரான். வழிகாட்டுதல் நமக்கு தேவையா இல்லையா? மற்றவர்கிட்ட மனிதர்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற வழிகாட்டுதல் நம்மை வழிகெட செய்துவிடும். உதாரணத்துக்கு நான் வழிகாட்டி பல பேரை வழிகெடுத்திருக்கிறேன். ஆனா இறைவன் வழிகாட்டுதல் தவறாக இருக்க முடியுமா? இறைவனின் வழிகாட்டுதலின் தொகுப்புத்தான் திருக்குரான். இறைவனுடைய அருட்கொடைகளின் தொகுப்புத்தான் திருக்குரான். அதை அப்படியே வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கை. இதை அறிந்து கொள்ள முயற்சிப்பதும், புரிந்து கொள்ள முயற்சிப்பதும், உணர்ந்து கொள்ள முயற்சிப்பதும், அதை பின்பற்றுவதற்கு முடிவெடுப்பதற்கும் பெயர்தான் இஸ்லாம். இது ஒரு மதம் இல்லை, இது ஒரு தத்துவம் இல்லை, இது வாழ்க்கைக்காக இறைவனிடமிருந்து வந்த அருட்கொடையும் வழிகாட்டுதலும் தான். மீண்டும் சொல்லுகிறேன், இது மற்ற மதங்களைப் போல் ஒரு மதம் இல்லை. என்னை கூட கேட்டாங்க, இது நீ இந்துவா பிறந்த, அப்புறம் நாஸ்திகனான, அப்புறம் கிறிஸ்தவனா போலாமான்னு பார்த்தேன், அப்புறம் பௌத்தனான, இப்போ இஸ்லாத்துக்கு வந்திருக்கிற, அப்புறம் என்ன ஆக போற, இங்கிருந்து வேற எங்க போடுன்னு கேட்குறாங்க டிவியில். இறைவன் இதாயத்து கொடுத்தால், இதாயத்துங்கிறது தமிழ்ல எப்படி சொல்லலாம்? இறைவன் நேர்வழி கொடுத்தால் சொர்க்கத்துக்கு தான் போவேன், வேற எங்க போறது? ஏனென்றால் இது முற்றிலும் முழுதாக இறைவனை பற்றிய, இறைவனே சொன்ன செய்திகளின் தொகுப்பாய் இருப்பதனாலே அதை அப்படியே வாழ்ந்து காட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் தோழர்களுடைய வாழ்க்கையும் சேர்ந்துதான் இஸ்லாம் சுன்னத்தாக இருக்கிறது என்பதனாலே இதை அப்படியே பின்பற்றுவது என்பது மூடத்தனமோ அல்லது மடத்தனமோ அல்லது மூட நம்பிக்கையோ அல்ல. இறைவனை அறிவது, அறிந்ததை புரிந்து, இறைவன் சொன்னதை புரிந்து கொள்வது நீதியை வழங்கக்கூடியது, நியாயத்தை வழங்கக்கூடியது, உறவு முறைகளை செழுமை செய்யக்கூடியது, ஒழுக்கத்தை வலியுறுத்தக்கூடியது. மறுமை நாள், தீர்ப்பு நாளின் போது நாம் வெற்றியாளர்களாக திகழ்வதற்கு நம்மை இம்மையிலே தயார்படுத்துகின்ற ஒரு நூல்தான் திருக்குரானும். அதை வாழ்ந்து காட்டியவருடைய போதனைகள் தான் ஹதீஸ்களும் என்று இருக்கும் பொழுது இதை அறிந்து கொள்ள முயற்சியுங்கள், புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், புரிந்ததை உணர்ந்து கொள்ள முயற்சியுங்கள். பின்பற்றுவது என்பது இறைவன் இதாயத்தில் தான் நடக்கும் என்று இந்த இடத்தில் நிறைவு செய்கிறேன். உலக மக்களுக்கான நல்ல உபதேசமே அன்றி வேறில்லை. இது இந்துக்கள் படிக்கலாமா, படித்தா முஸ்லிம்கள் ஆயிடுவோமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்துக்களாக இருந்தாலும் படிக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் படிக்கலாம், முஸ்லிம்களாக, அதாவது பௌத்தர்களாக இருந்தாலும் படிக்கலாம், சமணர்களாக இருந்தாலும் படிக்கலாம், யூதர்களாக இருந்தாலும் படிக்கலாம், என்னை போல நாத்திகர்களாக இருந்தாலும் படிக்கலாம். படித்துவிட்டு அறியலாம், அறிந்ததை புரிந்து கொள்ளலாம், புரிந்து கொண்டதை உணர்ந்து கொள்ளலாம், உணர்ந்து கொண்டதை பின்பற்றுவது என்கிற நிலைக்கு வருவது அவனுடைய செயல் என்று சொல்லி, இந்த அறிவதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இறைவன் ஒருவன் தான் இருக்க முடியும். அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ். அந்த இறைவனுக்கு இணையில்லை, துணையில்லை. அவன் தேவைகள் அற்றவன், அவன் யாரையும் பெறவில்லை. அவன் சொன்ன வழிமுறைகள் வழிகாட்டுதல்களாகவும் அருட்கொடைகளாகவும் இந்த வசனங்கள் இறங்கி இருக்கின்றன என்று மகாபெரிய மன்னிப்பாளராக திகழ்கிறவன், மிகச்சிறந்த வழிகாட்டியாக திகழ்கிறவன், உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் பொய்யே சொல்லாதவர் என்று எதிரிகளாலே, அபு சுஃபியான் போன்ற எதிரிகளாலே கூட பாராட்டப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பயன்படுத்தி தான் மனித குலத்திற்கு சொல்ல விரும்பிய உண்மைகளை இறக்கி வைத்திருக்கிறான் வானவர் ஜிப்ரீல் மூலம் என்ற செய்தியை சொல்லி இதை நிறைவு செய்கிறேன்.